Shalom, everybody, at Shalom Divine TV. ஷாሎም டிவைன் டிவி பார்க்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I bring you greetings from New Zealand. நியூசிலாண்டிலே இருந்து என் வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறேன். We're going to start today with a passage in Mark 2, verses 3 to 12. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3 12 வசனம் வரைக்கும். Verse 3, Then he came to him bringing a paralytic who was carried by 4 men. And when they could not come near him because of the crowd, they uncovered the roof where he was. So when they had broken through, they let down the bed on which the paralytic was lying. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். Verse 5, when Jesus saw their faith, he said to the paralytic, Son, your sins are forgiven you. 5ஆம் வசனம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். Some of the scribes were sitting there and reasoning in their hearts, why does this man speak blasphemies like this? Who can forgive sins but God alone? அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிப்பதற்கு யார் என்று தங்கள் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டார்கள். But immediately Jesus perceived in his spirit that they reasoned thus within themselves. He said to them, Why do you reason about these things in your hearts? Which is easier to say to the paralytic, Your sins are forgiven you, or to say, Arise and take up your bed and walk? அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது ஏன்? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதா, எது எளிது? Verse 10, But that you may know the Son of Man has power on earth to forgive sins, he said to the paralytic, I say to you, Arise, take up your bed and go to your house. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Immediately he arose, took up the bed, and went out in the presence of them all, so that they were all amazed and glorified God, saying, We never saw anything like this. 12ஆம் வசனம், உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பதாய் போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலமும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். Here you have a paralyzed man who was brought to Jesus. He needed both healing, but he also needed forgiveness. இங்கே ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அவனுக்கு சரீரத்திலே சுகம் வேண்டும், அதே நேரத்திலே வாழ்க்கையிலே மன்னிப்பும் அவசியப்பட்டவனாய் இருந்தான். It's very interesting to me that Jesus first of all forgave his sins. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இயேசு முதல்ல அவனை சுகமாக்காமல் அவன் பாவத்தை மன்னித்தார். Jesus, of course, as the Son of Man, had the authority to forgive his sins. இயேசு அவர் தேவகுமாரனாய் இருக்கிறபடினாலே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. And having forgiveness of your sins is like a spiritual healing. அங்கே பாவத்தை மன்னிக்கிறது என்று சொல்லும்போது அது ஆவிக்குரிய ஒரு சுகமாய் இருக்கிறது. This had to come before he could receive a physical healing. அப்போ சரீர சுகம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த ஆவின் சுகம் அவசியமானதாக இருக்கிறது. This story is a demonstration of the power and the authority of the Lord Jesus Christ. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரத்தின் வெளிப்பாடாய் இந்த சம்பவம் இருக்கிறது. He had not only the power to forgive sins, but to prove it by the crippled man getting up and walking. அவருக்கு வியாதிகளை சுகமாக்குகிற வல்லமை அவர் அவனை எழுப்பி நடக்க வைத்ததினால் அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை அவர் காண்பித்தார். The power of having our sins forgiven is very, very important. அப்ப நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ரொம்ப 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 முக்கியமானதா இருக்கிறது.
We know that Jesus Christ came to be the Savior of the world. நமக்கு தெரியும் இயேசு உலகத்தின் இரட்சகராய் கடந்து வந்தார். He took on the sins of mankind and he became sin that we might be set free from sin. அவர் உலகத்தில் இருக்கிற பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம் நிமித்தம் பாவமானதினாலே உலகத்தில் உள்ள சகல பாவங்களையும் அவர் மன்னித்தார். He became the curse so that we might be set free from the curse. அவர் நம் நிமித்தம் சாபமானதினாலே சாபத்தின் கட்டுகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கினார். I want to go to Matthew chapter 6. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். And we go to verse 12. அதிலே 12ஆம் வசனம். And this is the disciples' prayer. And Jesus taught them to pray. And he said, and forgive us our debts as we forgive our debtors. இயேசு சீஷர்களுக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும்போது அவர் சொல்லுகிறார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். When it says debts, it also means sins. அங்கே கடன் என்று சொல்லப்படுகிறது, அது இன்னும் ஒரு காரியமாய் பாவத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. It says in the Hebrew, in the same way that we have been forgiven, let us also forgive. பழைய ஏற்பாடிலே சொல்லப்படுகிறது, நாம் மன்னிக்கப்பட்டது போல மற்றவர்களையும் நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. So when we repent and ask him, Jesus Christ forgives all our sins. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மன்னிப்புக்கு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிக்கிறார். And then he says to us, now you go and forgive others. அப்ப இயேசு சொல்றாங்க, நீயும் போய் இவ்விதமாய் மற்றவர்களையும் மன்னி என்று சொல்லுகிறார். We go down to verse 14. 14ஆம் வசனத்திற்கு போவோம் என்றால், for if you forgive men their trespasses, your heavenly Father will also forgive you. அங்கே சொல்லப்படுகிற மனுஷருடைய தப்பிதங்களை நீ அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். But if you do not forgive men their trespasses, neither will your Father forgive your trespasses. மனுஷருடைய தப்பிதங்களை நீ அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது இருப்பார். I've got a friend who's in the army in Ukraine. உக்ரைன் யுத்த போர் வீரராய் என்னுடைய சிநேகிதி ஒருவர் இருக்கிறார். He's been rescuing many people and many old people and many people who have been hurt and injured. யாரெல்லாம் காயப்பட்டு இருக்கிறார்களோ வயதானவர்களா இருக்கிறார்களோ அவர்களை காப்பாற்றுகிற பணியிலே என்னுடைய சிநேகிதி ராணுவத்திலே இருக்கிறார். He says the people of Ukraine have seen terrible things. இந்த உக்ரைன் தேசத்திலே அந்த ஜனங்க மிகவும் மோசமான காரியங்களை பார்த்திருக்கிறார்கள். They've lost their homes, they've seen their daughters raped, they've seen their sons killed, and they can't forgive. அங்கே அவருடைய வீடுகள் அது ஒன்றுமில்லாமல் உடைக்கப்பட்டது, அவருடைய மகள்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை நான் எப்படி மன்னிப்பது என்று சொல்லுகிறான். But here it's saying, if you do not forgive men their trespasses, neither will your Father forgive your trespasses. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீ அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். So if we want to be forgiven, we also have to forgive. அப்ப நாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்றால் நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். If we do not forgive, நாம் மன்னிக்கல என்றால் it's a bit like we're carrying a bag of rubbish around our neck. நம்மளுடைய கழுத்திலே ஒரு பெரிய ஒரு பேக் நம்ம தூக்கின்னு சுமக்கிறத போல. This is all my unforgiveness and all my bitterness and all my hatred and all my anger. அந்த பை ஃபுல்லா என்னுடைய கோபம், என்னுடைய எரிச்சல், என்னுடைய கசப்பு, என்னுடைய மன்னியாமை எல்லாம் நான் வச்சுன்னு இருக்கிறேன். And everywhere I go, I have to carry this heavy bag. அப்ப எங்கெல்லாம் போறோனோ இந்த பாரமான பையை நான் தூக்கினே போனோம். It tells us in Hebrews 12 and verse 1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லுகிறது, that we have to take off the heavy weights that drag us down. அங்கே விதமாய் சொல்லப்படுகிறது, நம்மேல் இருக்கிற பாரமானதை தள்ளிவிட்டு என்று சொல்லப்படுகிறது. Therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us.
அங்கே மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு என்று நாம் வாசிக்கிறோம். So it means that we have to get rid of the things that we have holding in our hearts. நம்மளுடைய இருதயத்திலே நாம் வைத்திருக்கிற அந்த கசப்புகளை நாம் விட்டு விட வேண்டும். You know, in the Old Testament, they had the idea of an eye for an eye and a tooth for a tooth, and it was a revenge mentality. பழைய ஏற்பாடு காலத்திலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்று பழி வாங்குதல் அந்த நாட்களிலே காணப்பட்டது. If you kill my donkey, I'll go and kill yours. நீங்க என் கழுதையை சாவடிச்சா நான் போய் உங்க கழுதையை சாவடிப்பேன். When we say that we forgive, it means that we're not going to take revenge. ஆனால் மன்னிக்கிறேன் என்று சொல்லும்போது பழி வாங்க கூடாது. You see, God is the one who will avenge for us. தேவன் ஒருவர் தான் நமக்காக பழி வாங்குகிறவராய் இருக்கிறார். He is just and he is fair. அவர் நீதியாய் நியாயமாய் காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். When we die and pass from this earth, we will face a judgment. நம்ம இந்த பூமியிலே மரித்து கடந்து போகும்போது ஒரு நியாய தீர்ப்பு அடைய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். And that will be a fair judgment for everything that has been done that's wrong. இந்த பூமியிலே நீங்கள் செய்த கிரியைகள் எல்லாவற்றுக்கும் நியாயமான தீர்ப்பு வழங்கப்படும். So when I say that I forgive you, அப்ப நான் ஒருவரை பார்த்து நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, it does not mean I agree with what you did. நீங்க செஞ்சதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அல்ல. It does not mean that what you did was okay. நீங்க செஞ்சது சரிதான் என்பதினால் மன்னிக்கிறது இல்ல. But it means I will not take revenge. அது என்ன சொல்லுகிறது என்றால் நான் பழி வாங்க மாட்டேன். And I will leave it to God to judge you. அந்த காரியத்திற்கு நியாயத்தை தேவன் கொண்டு வர வேண்டும் என்று நான் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். It says in Hebrews 12 and verses 14 and 15. இதை எபிரேயர் 12 14 15 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், that we are to pursue peace with all people and holiness, without which no one will see the Lord, looking carefully lest anyone fall short of the grace of God, lest any root of bitterness springing up cause trouble, and by this many be defiled. யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறு முளைத்தெழும்பி கலகம் இருக்கிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு என்று நாம் வாசிக்கிறோம். So here it's saying to pursue peace with people. இங்கே வசனம் சொல்லுகிறது சமாதானத்தை நாடுங்கள். But also to check your own heart that nothing of bitterness comes in. அதே நேரத்துல உங்கள் இருதயத்தை பார்த்து கொள்ளுங்க, யாதொரு கசப்பான வேறு முளைக்காதபடி. Because if there's bitterness in your heart, what comes out of your mouth will defile people. அப்போ கசப்பு உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் உங்கள் வாயினால் வருகிற வார்த்தை உங்களை தீட்டுப்படுத்திவிடும். You will not have pure speech. There will always be a barb to your speech. உங்களுடைய பேச்சில எப்பொழுதுமே ஏதோ ஒரு வகையில தீமை இருக்கும். So forgiveness is very, very important. ஆகவே மன்னிக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். Says in Matthew chapter 18 that we must forgive from our hearts. மத்தேயு சுவிசேஷம் 18 வாசிக்கிறோம், நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து மன்னிக்க வேண்டும். I want to turn to 2 Corinthians chapter 2 and verses 10 and 11. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10 11ஆம் வசனம். It says, "Now whom you forgive anything, I also forgive. For if indeed I've forgiven anything, I have forgiven that one for your sakes in the presence of Christ, lest Satan should take advantage of us, for we're not ignorant of his devices." எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்து இருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சந்நிதியிலே மன்னித்து இருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே.
So if you've done something wrong and I choose to forgive you, நீங்கள் எனக்கு விரோதமா ஒரு தப்பு செஞ்சு நான் மன்னிப்பேனானால் it's not for your sake, but it's for my sake that I will be set free. அப்ப உங்களுக்காக நான் மன்னிக்கல, என்னை நான் விடுதலையாக்கி கொள்ளும்படியா நான் மன்னிக்கிறேன். And that is so that there's no bitterness that comes into our life that the devil can then attack us. அப்போ அது நிமித்தமாய் கசப்பு வாழ்க்கையில வராதபடி, அந்த கசப்பின் மூலியமாய் பிசாசின் வாழ்க்கையில செயல்படாதபடி காக்கிறது. You see, because we're releasing you to God and he will judge you. அப்ப நீங்க அந்த எதிரான மனிதனை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறீங்க, அவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். But I have to keep my own heart pure. ஆனா என் இருதயத்தை நான் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். If I don't, I'll be chained to bitterness and anger and hatred and unforgiveness. அப்ப நான் அதை செய்யவில்லை என்றால் எனக்குள்ளே கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம் இப்படிப்பட்ட பிசாசின் குணங்கள் வந்துவிடும். That can last for 1 day, 1 week, 1 year, 10 years, 20 years, forever. அது சில நேரங்கள்ல ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், 10 வருஷம், இல்லைன்னா வாழ்நாள் முழுசும் அந்த கசப்போட கூடவே வாழ்ந்துன்னு இருப்பீங்க. The day that you forgive எந்த நாளிலே நீங்கள் மன்னிக்கிறீர்களோ is the day that you'll be set free from that chain of unforgiveness. அந்த மன்னியாமை என்ற சங்கிலிகளிலே இருந்து கர்த்தர் உங்களை மன்னிப்பார். If you can imagine that the person that I don't forgive, I am chained to them like this. அப்ப நான் யார மன்னிக்கலையோ அவர்களை இதே போல நான் செங்கிலி போட்டு அவர்களை என்னோடு கூட இணைத்து வைத்திருக்கிறேன். I cannot sleep properly because of the unforgiveness. என்னால நல்லா தூங்க முடியல, ஏன்னா அவங்கள நான் மன்னிக்காததினால. My peace is disturbed. என்னுடைய சமாதானம் கெட்டு போகிறது. I'm chained together with that person because of unforgiveness and hatred. எனக்கு அவங்க மேல இருக்கிற கோபம், எரிச்சலினால அவங்களோடயே நான் பிணைக்கப்பட்டு இருக்கிறேன். I go off to the market and I'm dragging them with me. நான் மார்க்கெட்டுக்கு நான் இப்ப பொருள் வாங்க போறேன், ஆனா அவங்களையும் கூடயே இழுத்துன்னு போறேன். They go to the market and they're dragging me with them. அவங்க மார்க்கெட்டுக்கு போனா என்னை இழுத்துன்னு போறாங்க. Because unforgiveness is like a chain that chains us together. ஏன்னா மன்னியாமை ஒரு செயினை போல ரெண்டு பேரையும் அப்படியே பிடிச்சு செங்கிலிலே மாட்டி வைத்திருக்கிறது. The day that you forgive, நீங்க என்னைக்கு மன்னிக்கிறீங்களோ that chain is broken. அந்த செயின் ஆனது உடைக்கப்படும். And you go free and so do they. அப்பொழுது நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள், அவர்களும் விடுதலையாக்கப்படுவார். When I went to Africa, I shared that story in a church in the mountains. ஆப்பிரிக்காவுக்கு நான் கடந்து போயிருந்த போது ஒரு மலையின் மேல் இருந்த சபையிலே இதை நான் பேசினேன். An old man came to the front of the church. அப்ப ஒரு வயதானவர் சபையிலே முன்னாடி கடந்து வந்தார். He said, for 20 years I have not forgiven. அவர் சொன்னார் 20 வருஷம் நான் ஒருத்தரை மன்னிக்கவே இல்லை. But he said, today I have decided that I will forgive. அவர் சொன்னாரு, இன்று அவங்கள மன்னிக்க நான் தீர்மானிக்கிறேன். That is how it works. அப்படிதான் அவைகள் செயல்படுகிறது. In Pakistan, there was a husband and wife for 20 years would not forgive each other. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானிலே ஒரு தம்பதியினர் ஒருவரை ஒருவர் 20 வருஷம் மன்னியாமல் இருந்தாங்க. They lived in a one-bedroom house. அவங்க அந்த தங்கியிருந்த வீட்டிலே ஒரே அறை தான் இருக்கிறது. So of course they had to sleep in the same bed. அப்போ அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே கட்டில்ல தான் தூங்கணும். But for 20 years they did not talk. ஆனா 20 வருஷம் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. Can you imagine what a waste? அப்ப யோசித்து பாருங்களேன், எவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் அவங்க இழந்து போயிட்டாங்க. I said to the husband, what did your wife do that was so bad you cannot forgive her? அப்ப நானே கணவரை பார்த்து கேட்டேன், உங்க மனைவி அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டாங்க உங்களால மன்னிக்கவே முடியலன்னுட்டு. He says, I don't remember. அவர் சொல்றாரு, எனக்கு ஞாபகம் இல்ல. I said to the wife, what did your husband do that was so bad you can't forgive him? நான் மனைவியை பார்த்து கேட்டேன், அப்படி உங்க கணவர் என்ன செஞ்சிட்டாரு உங்களால 20 வருஷமா மன்னிக்க முடியலையே? Would you believe she also could not remember? உங்களால நம்பவே முடியாது. அவங்களும் சொல்றாங்க, எனக்கும் ஞாபகம் இல்ல.
I said, can you both forgive each other and put this in the past and carry on into the future? அப்ப நான் சொன்னேன், நீங்க 2 பேரும் ஒருவரை ஒருவர் மன்னித்து நடந்ததை உங்களுக்கு பின்பதாக போட்டுட்டு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிங்க என்று சொன்னேன். So they chose to forgive each other, ஒருவரை ஒருவர் மன்னிக்க அவங்க தீர்மானித்தாங்க. gave each other a hug, 2 பேரும் கட்டி அணைத்துக் கொண்டாங்க. and 1 week later they invited us to their house for coffee. ஒரு வாரம் கழித்து அவங்க வீட்டிலே ஸ்நாக்ஸ்க்காக எங்களை அழைத்திருந்தாங்க. There was another family and the husband got a little bit angry with his wife. இன்னும் ஒரு குடும்பம், கணவர் அவங்க மனைவியின் மேல கோபப்பட்டார். He punched her in the eye. அவர் அப்படியே அவங்க கண்ணிலே ஒரு குத்து குத்திட்டார். And her brothers decided that they would take her away from that house. அப்போ அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் தீர்மானித்தாங்க, அவளை அந்த வீட்டிலிருந்து நான் எடுத்துன்னு கூட்டின்னு போயிட போறோம் வீட்டுக்கு என்று சொல்லி. Even though she had 4 little children to look after. அவங்களுக்கு 4 பிள்ளைகள் அவர்கள் பராமரிக்க இருந்தும், the brothers took her back to her mother's house. அவங்க சகோதரர்கள் அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. And every day they would not talk. ஒவ்வொரு நாளும் அவங்க பேசாமலே இருப்பாங்க. Her family would not forgive him because he punched her in the eye. அந்த பெண் வீட்டாரும் இந்த நபரை மன்னிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, என் பொண்ணை கண்ணிலே குத்திட்டானே இவன். And the husband would not forgive either. அதே வண்ணமாய் கணவனும் மனைவியை மன்னிக்கவே இல்லை. And in the meantime he's trying to look after 4 little kids. அது மாத்திரம் இல்லாமல் அந்த 4 பிள்ளைகளையும் அவர் விசாரித்து வளர்க்க பிரயாசப்படுகிறார். He says to me, I don't know what to do. அப்ப அவர் என்ன பார்த்து சொன்னாரு, எனக்கு எப்படி இந்த குடும்பத்தை நடத்தணும்னே தெரியல. I said, you go to that house and you say, I'm sorry for what I did and I'm taking my wife back. நான் சொன்னேன், நீங்க அந்த வீட்டுக்கு போய் அந்த குடும்பத்தார் இடத்துல மன்னிப்பு கேட்டு நான் என் மனைவியை திருப்பியும் வீட்டுக்கு கூட்டின்னு போறேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். And so he did. He went to the house, he humbled himself and he asked for forgiveness and she forgave him. அப்போ திருப்பி அந்த வீட்டுக்கு போனாங்க. இவர் தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டார். அந்த துணைவியாரும் மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டார். Now that family are reconciled. இப்போ குடும்பம் ஒருவரில் ஒருவர் ஒப்புரவாயிட்டாங்க. And God has blessed them with another child. இப்போ கர்த்தர் அவர்களுக்கு இன்னும் ஒரு குழந்தையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். But first of all, the husband had to apologize and say that he was sorry. அப்ப முதலாவதாக அந்த கணவர் தான் போயிட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. Without apology, without apologizing, there can never be reconciliation. அப்ப மன்னிப்பு கேட்காமல் ஒப்புரவு ஆகிறது கூடாத காரியம். Let us turn please to the parable in Luke 7 verses 41 to 48. லூக்கா 7ஆம் அதிகாரம் அதிலே 41ல இருந்து 47 வரைக்கும் இருக்கிற உவமையை நாம் பார்க்க போகிறோம். There was a certain creditor who had 2 debtors. One owed 500 denarii and the other 50. And when they had nothing with which to repay, he freely forgave both of them. Tell me therefore, which one of them will he love more? அங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்ற ஒருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்கள் நிர்வாகம் இல்லாத பொழுது இருவரும் கடன் மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். Simon answered and said, I suppose the one whom he forgave more. And he said to him, you have judged correctly. சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிகமாய் அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நினைத்தாய் என்று சொல்லி. Now there was a woman who was called a sinner, and she was at his feet, and she was washing his feet with her tears and with fragrant oil. அங்கே ஒரு ஸ்திரீ இருந்தால் அந்த ஸ்திரீ அவங்க இயேசுவின் பாதத்தையே அவங்க கண்ணீரினாலே அவர்கள் துடைத்து கொண்டு இருந்தாங்க.
And of course, they were thinking that he should not be letting her do that. ஆனால் அந்த ஸ்திரீயை பாவியாய் எண்ணினபடினாலே அந்த ஸ்திரீ அவ்விதமாய் அவருடைய பாதத்தை தொடக்கூடாது என்று யோசித்து கொண்டிருந்தான். And he turned and he said, "Do you see this woman? I entered your house. You gave me no water for my feet, but she has washed my feet with her tears and wiped them with the hair of her head. You gave me no kiss, but this woman has not ceased to kiss my feet since I came in. You did not anoint my head with oil, but this woman has anointed my feet with fragrant oil. Therefore I say to you, her sins are many, but they are forgiven because she loved much." அங்கே இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயா? நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் காலுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரால் என் காலை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உள்பிரவேசித்த முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். நீ என் தலையை எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களுக்கு பரிமளத்தை பூசினாள். ஆதலால் நான் எனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, இவளுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி. So she had many sins, but because she loved much, she was forgiven. நாம் பார்க்கிறோம், அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே அநேக பாவங்கள் இருந்தது, ஆனால் அதிகமாய் நேசித்தால் அதிகமாய் மன்னிக்கப்பட்டார். Then it says, "But to whom little is forgiven, the same loves little." கொஞ்சமாய் அன்பு கூறுவான். நாம் பார்க்கிறோம், எவன் கொஞ்சமாய் பட்டிருக்கிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். And he said to her, "Your sins are forgiven. Your faith has saved you. Go in peace." அவளை நோக்கி, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றால், அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள் பாவத்தை மன்னிக்க இவர் யார் என்றார்கள். God loves us so very much. தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். He was willing to send his only son to die for us. அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக மரிக்க அவர் அனுப்பியிருக்கிறார். I want to talk about one more parable, and it's found in Matthew chapter 18 and verses 21 to 35. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதில 21ஆம் வசனத்திலே இருந்து ஒரு உவமையை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். It starts off with Peter asking a question. How many times do I have to forgive? Is it 7 times 7? அப்போ பேதுரு அங்கே இவ்விதமாய் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். And Jesus said, "Not up to 7 times, but up to 70 times 7. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். In other words, there's no limit on the amount of times you need to forgive. இவ்வளவு நேரம் தான், இத்தனை முறை தான் மன்னிக்கணும் என்றால் எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் மன்னிக்கணும். Then he told the parable starting in verse 23. 23ல இருந்து ஒரு உவமையை இயேசு சொல்லுகிறார். Therefore the kingdom of heaven is like a certain king who wanted to settle accounts with his servants. And when he had begun to settle accounts, one was brought to him who owed him 10,000 talents. எப்படி எனில், பரலோக ராஜன் தன் ஊழியக்காரனிடத்திலே கணக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது 16,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். Now in today's currency, that's several $million. இப்பொழுது இருக்கிற பணத்துல பாத்தீங்கன்னா அது பல கோடி ரூபாய் கடன். But he was not able to pay, and his master commanded that he be sold with his wife and his children and all that he had until payment could be made. கடன் தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பொஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். The servant fell down before him, saying, "Master, have patience with me, and I will pay you all." அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவரே, என்னிடத்தில் பொறுமையாயிரு, எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். Passion on him and released him and forgave him that big debt.
அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனை அவனுக்கு மன்னித்து விட்டான். Can you imagine having a debt of 2 or 3 million and the person that you owe the money to just says, I will release you from it? அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 2-3 கோடி கடனா இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு கடன் கொடுத்த சொல்றாரு பரவாயில்ல விடுப்பா அப்படின்னு உங்களை மன்னிச்சுட்டா எப்படி இருக்கும்? You would think you would be incredibly grateful. நீங்க உண்மையாகவே அதுக்கு மிகவும் சந்தோஷப்படுவீங்க. But that servant went out and found one of his fellow servants who owed him 100 denarii. That's a very, very small amount. And he laid hands on him and took him by the throat, saying, Pay me what you owe. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன்பட்டு இருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர்கள் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். So his fellow servant fell down at his feet and begged him, saying, Have patience with me, and I will pay you everything. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். But he would not forgive him, but threw him into prison till he would pay the whole debt. அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீரும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். So when his fellow servants saw what had been done, they were very grieved and came and told their master all that had happened. நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். Then his master, after he had called, said to him, You wicked servant, I forgave you all that big debt because you begged me. Should you not also have compassion on your fellow servant, just as I had pity on you? அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைத்து, பொல்லாத ஊழியக்காரனை, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி. And his master was angry and delivered him to the torturers until he should pay all that was due him. அவனுடைய ஆண்டவர் கோபமடைந்து அவனை கடனா எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவு உபாதிக்கிறவர்களிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தான். And it finishes, So my heavenly Father also will do to you if each of you from his heart does not forgive his brother his trespasses. அப்போ கடைசியா இவ்விதமாய் முடிகிறது, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். Let's look at ourselves for a minute. அப்ப நம்மை நாமே கொஞ்சம் பார்ப்போமே. We have broken God's law. தேவனுடைய பிரமாணங்களை நாம் உடைத்து இருக்கிறோம். We have sinned against him in many different ways. தேவனுக்கு விரோதமாய் பல வகைகளிலே பாவம் செய்திருக்கிறோம். But whatever you have done, ஆனா நீங்க எதை செய்திருந்தாலும், when you repent and when you confess it, Jesus Christ forgives you. நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு நீங்கள் இயேசுவை வேண்டிக் கொள்வீர்கள் என்றால் அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். It's a huge, huge debt. இது உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு கடனாய் இருக்கிறது. To cover your debt, Jesus Christ had to give his life, had to give every last drop of his blood. உங்களை மன்னிக்கிறது அது பெரிய ஒரு கடன். அந்த கடனை நிவர்த்தி செய்ய இயேசு பூமிக்கு வரவும் அவருடைய இரத்தத்தை சிந்தி அவர் அந்த மன்னிப்பை சம்பாதித்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். This is like the first man who owed several million. நான் முன்னாடி சொன்னது போல அந்த முதல் ஆளை போல பல கோடி கடன் அது. He had no way to repay. அதை திரும்பி ஒரு நாளும் அவனால செலுத்திருக்கவே முடியாது. We also have no way to repay. அப்ப நம் செஞ்ச பாவத்திற்கான மன்னிப்பை நம்மாலும் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. But that man who was shown mercy showed no mercy to this other man. ஆனால் தேவன் அவனுக்கு மன்னிப்பை இரக்கத்தை காண்பித்த பிறகும் அவன் இன்னும் ஒரு மனுஷனுக்கு அந்த இரக்கத்தை காண்பிக்க மாட்டான். So what about the person who's hurt us? அப்ப நம்மளை காயப்படுத்தின மனுஷனுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? Are we going to show mercy and show forgiveness? நீங்க மன்னியாமையா இருக்க போறீங்களா? மன்னிக்காம இருக்க போறீங்களா? Can we forgive somebody who's said bad words about us and said nice things that are not true? எது உண்மை இல்லையோ இல்ல நம்மை குறித்ததான வெறுப்பான வார்த்தைகளை யார் பேசி இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்க போறீங்க?
somebody who's cheated us and stolen our land? நம்ம இடத்தை அபகரிச்சுக்கினாங்க, நம்ம பணத்தை திருடிட்டாங்க. Can we forgive somebody who put us in prison unlawfully? நம்ம காரணம் இல்லாம நம்மை சிறைச்சாலைக்கு அனுப்பி இருக்கிறாங்க. Can we forgive somebody who's raped or who has killed somebody in our family? நான் உங்க குடும்பத்துல ஒருத்தரை கொலை செஞ்சு இருக்கிறாங்க, இல்ல யாரையோ ஒருவரை கெடுத்து இருக்கிறாங்க. There was a woman who was brought before Jesus who had committed adultery. ஒரு ஸ்திரீ தேவனிடத்திலே கொண்டு வரப்பட்டால் அவள் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டாள். According to the Old Testament law, they could stone her for that. அது பழைய ஏற்பாடு பிரமாணத்தின்படி அவளை கல் எறிந்து கொன்று இருக்கலாம். So they said to Jesus, "What do you say?" ஆனா இயேசு கிட்ட கேக்குறாங்க, இயேசுவே நீர் என்ன சொல்லுகிறீர்? He wrote in the sand. அவ மண்ணிலே எழுதினார். Maybe he wrote their sins in the sand. அவ அந்த ஸ்திரீனுடைய பாவங்களை ஒருவேளை மண்ணில எழுதினாரோ என்னமோ தெரியல. And he said, "Let he who has no sin cast the first stone." அதை தொடர்ந்து இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதல் கல் எறிய கடவன். One by one, they all left. ஒருவரா எல்லாரும் போயிட்டாங்க. Finally, it was just him and the woman. இயேசுவும் அந்த ஸ்திரீயும் மாத்திரம் தான் இருந்தான். He said, "Where are your accusers?" உன்னை குற்றப்படுத்தினவர்கள் எங்கே? She said, "There are none." யாரும் இல்லை இப்ப குற்றப்படுத்த. And he said, "Neither do I accuse you. I forgive you." ஆனா இயேசு சொல்றார், நானும் உன்னை குற்றப்படுத்தவில்லை, நான் உன்னை மன்னிக்கிறேன். But go and sin no more. ஆனால் நீ போ, இனி பாவம் செய்யாதே. Maybe you're listening today. இன்னைக்கு நீங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. You've never ever had your sins forgiven. உங்க பாவம் மன்னிக்கப்படாத நிலையில இருப்பீர்கள் என்றால், And maybe you cannot forgive your fellow man. உங்களோடு கூட இருக்கிறவங்க, உங்களை சுற்றில இருக்கிறவங்களை மன்னிக்க முடியாம இருப்பீங்க என்றால், I'm going to really encourage you. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Come to Jesus, who is full of grace and full of mercy. இரக்கமும் கிருபை நிறைந்த இயேசுவினிடத்திலே வாங்க. Ask him to forgive your sins. உங்கள் பாவங்களை மன்னிக்க அவரிடத்திலே கேளுங்க. And then ask him to help you be willing to forgive those people that have hurt you. உங்களை காயப்படுத்தினவர்களை மன்னிக்க கூடிய பலனை கொடுக்கும்படி ஜெபிங்க. There has to come a willingness to forgive. மன்னிக்க உங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். It's basically a choice that you make. இது நீங்கள் எடுக்கிற ஒரு தீர்மானம். So I'm going to ask you to pray this prayer with me. இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். You can put your hand on your heart to mean it. இருதயத்தின் மேல கரத்தை வச்சு ஜெபிங்க. Lord Jesus Christ, we come before you today. அன்புள்ள இயேசுவே, உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறேன். Thank you that you shed your blood that we might be forgiven. ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட நீ ரத்தம் சிந்தினதற்காய் நன்றி. Lord, today we repent and turn from everything that we've done wrong. ஆண்டவரே, நாங்கள் செஞ்ச எல்லா தப்பை விட்டு நாங்கள் மனம் திரும்புகிறோம். We ask that you forgive us, that you wash us clean. எங்களை மன்னித்து எங்களை சுத்தமாக்கும். Lord, you help us not to sin again. மறுபடியும் பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளும்.